வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1 கப்பு, கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, ஜவ்வரிசி, ஏலக்காய் பவுடர், சர்க்கரை, கொஞ்சமாக மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். வெந்துக்கிட்டு இருக்க பாசிப்பருப்புலேயே கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். பாயாசத்துக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை வெண்ணெய் கூட போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போது முந்திரியை வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க முந்திரி அதிலே போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்தது. இதை அப்படியே பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். டேஸ்டான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி.